யூரோப் கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணணுன்றது பல பேர்த்தோட கனவாக இருக்குது. அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, விசா எப்படி அப்ளை பண்ணுறது, ஏஜென்ட் இல்லாமல் நம்மளால் போக முடியுமா, அப்படியே ஏஜென்ட் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணாலும் அந்த விசா ப்ராசஸிங்கான டைம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் செர்பியா தமிழன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா விசா ப்ராசஸிங் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். யூரோப் கண்ட்ரியில் என்ன மாதிரியான விசாலாம் ப்ரொசீட் பண்ணுறாங்கன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். டூரிஸ்ட் விசா, பிஸ்னஸ் விசா, ஸ்டூடெண்ட் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா, இந்த 4 விசாவுமே இங்கே யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாகவே ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்கிட்ட சந்தேகமாக கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, நான் டூரிஸ்ட் விசாவில் வந்து ஒர்க் பர்மிட்டாக சேஞ்ச் பண்ண முடியுமா, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் விசாவாக மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கான பாசிபிள் ரொம்பவே குறைவு. ஆனால் நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் உங்களோட ப்ரொஃபைலில் கொடுத்து அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகும். அதில் என்ன சிக்கல் இருக்குதுன்னா, உங்களுக்கு செர்பியன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற கம்பெனியோட பாஸுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இதையும் தாண்டி எல்லாமே ஓகே ஆகி போயிடுச்சுன்னா உங்கள் கம்பெனிலேருந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க உங்களுக்கு. அதாவது அது ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க. ஆஃபர் லெட்டர், ஒர்க் பர்மிட், இது ரெண்டுமே உங்களுக்கு அனுப்பும்போது நீங்களே ப்ரொசீஜர் பண்ணலாம். அதாவது எந்த ஒரு ஏஜென்ட்ஸுமே இல்லாமல் எம்பசி, செர்பியாவோட எம்பசி பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பண்ணிட்டு நீங்கள் எம்பசியோட டேட் வாங்கிட்டு நீங்கள் ஃபர்தராக போகலாம். போயிட்டு உங்கள் விசா ஸ்டாம்ப் அடிச்சிங்கன்னா வேலையே முடிஞ்சு. இவ்வளோதான் ப்ராசஸிங்க. இதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 100 யூரோலேருந்து ஒரு 300 யூரோக்குள்ளார தான் செலவு. அதாவது 10,000லேருந்து 30,000 ரூபாய்க்குள்ளார தான் செலவாகும். இதை தான் வந்து கன்சல்டன்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரெகுலராக பண்ணுறனால அதோட ப்ரொசீஜர், டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் ஒரு சில இடத்துல விசா ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறாங்க. நம்ம ஆரம்பத்தில் கஷ்டப்படுவோம். ஆனால் ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேட்டிவோ யாராவது யூரோப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்கள ஒரு டிமாண்ட் லெட்ரு, ஆஃபர் லெட்டர் வந்து அனுப்பிச்சி விட சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணிடலாம். நியூ டெல்லி எம்பசி போங்க, அப்ளை பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பர்மிட்டு, அந்த ஒர்க் பர்மிட்டை வந்து இவங்க, அதாவது இப்போ நான் இப்போ செர்பியாவில் இருக்குன்னா இந்த செர்பியாவில் வந்து இவங்க வந்து அமௌண்ட் கட்டணும். இந்த கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டணும். ஏன்னா நம்ம ஃபாரினர் நம்மளை வந்து எடுக்கணும்னா இவங்களுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதனால கவர்மெண்ட்டுக்கு இவங்க டேக்ஸ் கட்டுவாங்க. அந்த அப்ரூவல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் பர்மிட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் எம்பசி கிளியர் பண்ணி ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணலாம். இதான் மெத்தடு. செர்பியாவோட ஒர்க் ப்ராசஸிங் டைமு, ப்ரொசீஜர் என்னன்ற டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் ஒரு எம்பசியில் போய் நீங்கள் சரண்டர் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் என்னென்னா உங்களோட ஒர்க் பர்மிட்டு, டிமாண்ட் லெட்டர், அதாவது ஆஃபர் லெட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிசிசி, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இன்சூரன்ஸு, இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சரண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போர்ட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நியூ டெல்லி எம்பசியில் போயிட்டு நீங்கள் சரண்டர் பண்ணீங்கன்னா உங்களோட வேலிட் பாஸ்போர்ட் 6 மந்த்துக்குள்ளார வேலிடில் இருக்கணும். அந்த பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சரண்டர் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு 15 to 30 டேஸில் உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் சீல் ஆயிரும். சீல் ஆகி உங்களோட அட்ரஸ்க்கே டெலிவரி ஆயிரும். நீங்கள் அதை வச்சு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நீங்கள் வந்து செர்பியாக்குள்ளார வந்துடலாம். நீங்கள் எந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் எந்த ஏஜென்ட் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இதுதான் ப்ரொசீஜருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, நான் ஏஜென்ட் மூலமாக வரலாமா இல்லை இண்டிவிஜுவலாக அட்டன் பண்ணலாமா. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ ஃபாரின்ல இருந்து அவங்க டிமாண்ட் லெட்டர் அனுப்பிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸு. உங்களுக்கு செலவாக போகிறதே பார்த்தீங்கன்னா 300 யூரோ to 500 யூரோ தான். அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் சடனாக புக் பண்ணுறனால ஒரு 50,000 ரூபா செலவாகும். மிஞ்சி போனால் நீங்கள் 1 லட்ச ரூபா தான் செலவு பண்ண போகிறீங்க யூரோப் செர்பியாவுக்கு வரத்துக்கு. அதனால நீங்கள் என்னன்றதை நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.